வணக்கம். 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 இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எத்தனை மாசம் ஆகுது கடைசியா அப்போ பண்ணது வீடியோ, அதுக்கப்புறம் ஒண்ணுத்தையும் காணோம். சரி, ரைட்டு, இப்போ ஆரம்பிச்சிருவோம். இதுவும் ரெகுலரா அப்படியே போயிட்டு இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ரைட்டு, இப்போ என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச எல்லாரும் ஒரு ஹீரோஸ்ன்னு ஒன்று இருப்பாங்கல்ல தமிழ் சினிமால, அவங்களோட கரியர்ல பெஸ்ட் படம் இப்போ வந்து ஒண்ணுதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, இல்ல 2-3 கூட இருக்கலாம். அதுல ஒண்ணுதான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். இது உங்க ஃபேவரட்டா கூட இருக்கலாம். இது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன். எனக்கு இருக்கே, எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அவரோட கரியர்ல இதுதான் எனக்கு பெஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை தாண்டி அவர் எத்தனை படம் பண்ணாலும் எனக்கு அந்த ஒரு படம் தான் பிடிக்கும். அந்த மாதிரியான அது சென்டிமெண்டா கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த படம் ஏதோ ரியல் லைஃபோட கனெக்ட் ஆயிருக்கலாம். அதனால இந்த படம் வந்து இவர் இனிமே எந்த படம் நடிக்கலாம், ஆனா எனக்கு தான் பெஸ்ட் அப்படின்னு மாதிரி தோணலாம். என்ன வேணா இருக்கட்டும். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச படத்தை தான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்க அது ஒஸ்டான எல்லாரும் கழுவி ஊத்தப்பட்ட ஃபிளாப் படமா கூட இருக்கட்டும். முதல்ல வந்து ஜெயம் ரவி ஒரு காலத்துல எப்படி படம் கொடுத்துட்டு இருந்தாரு, இப்போ வந்து பார்த்தோம்னா மக்கா மிஷி அப்படின்னு ஆடிட்டு சைரன் படங்கள்லாம் கொடுத்து, பூமி படங்கள்லாம் கொடுத்து. இல்ல வருது சார் அடுத்த படம். ராஜேஷும் ஒன்னு ட்ரை பண்ணி பிரதர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு படம் வரையில அது வரும்போது அந்த ஆயுதத்தை எடுக்க இந்த கம்பேக் அப்படி இருப்பாங்க. இந்த படம் ஏதாவது படம் வந்து பாட்டு சரிகள் வச்சுங்க, டக்குனு ஒரு படத்துல ஒரு பாட்டு ஆமா. இப்ப ஏஆர் வந்து போன வருஷம் வந்து இருதனிதற்காடு 10 தள்ளெல்லாம் 8 தான் கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் ஐலாண்ட் சரியா போலுங்கிறப்போ திரும்ப வரலாம் அப்படின்னு ஆயன் படத்துக்கு அப்புறம் பெரிய கேப் போடுறாருன்னு வச்சுப்போம். ஒரு படம் அப்புறம் பெஸ்டா கொடுத்துறா திரும்ப கம்பேக். நாளைக்கு பப்ளிக் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க இப்படி சொன்னாங்க. டாபிக் விலகி போது நீங்க ஜெயம் ரவிக்கு வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவியோட கரியர் பெஸ்ட் படம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தனி ஒருவன் தான். எல்லாரும் அதான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. ஆனா பர்சனல் ஃபேவரட் எது அப்படிங்கறத பார்த்தோம்னா எனக்கு சம்திங் ரொம்ப பிடிக்கும். அத நான் கரியர் பெஸ்ட்னு அதை சொல்லுவேன். அதுதான் சரி. அதுல என்ன பிடிச்சிருந்துச்சு, எது கரியர் பெஸ்ட் கடைசியில சொல்லுங்க. ரொம்ப இன்னைக்கு வந்து இந்த ரிப்பீட் ஆஃப் தி ஃபிலிம்ஸ்ங்கிறது குறைஞ்சிட்டு வருது. அன்னைக்கு பழைய படங்கள் கமர்ஷியலா எல்லா பேக்கேஜா இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சீரியஸான படத்துல காமெடியோ இதெல்லாம் ஊத்துறதுல எல்லா பாட்டுக்கும் மெனக்கெட்டு ஹிட்டாகணும் இருக்க ஒரு என்ஜாய் பண்ற வைப்ல பண்றது இல்லை. அது குறையும் சொல்றதுன்னா, பட் அன்னைக்கு இருக்கையில அப்படி செலிப்ரேட் பண்ணோம். அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் எப்பவுமே கொடுக்கும். அதனால வந்து சம்திங் உங்களுக்கு எனக்கு வந்து பேரம்மை தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து பெரிய ஹீரோ படம் 2 படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இந்த படம் வந்துச்சு. ஆனா சரியா போட இல்லையா அந்த படம்? ஊர் பக்கம்லாம் நல்லா பேசப்பட்ட படம். அதுல பெருசா பேசப்பட்ட படம் தான். அது நல்லா பேசப்பட்ட படம். ஏன்னா அது டைலாக் இருக்கட்டும், அது அந்த கதையே வந்து விறுவிறுப்பா இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த ராக்கெட்ல இருந்துச்சு, அதை பத்தியான ஒரு கதை தான். சூப்பரா பண்ணிருப்பாரு. இல்ல ஜெயம் ரவியுமே அந்த படத்துல வந்து உடலை வருத்திக்கிட்டு எல்லாம் நிறைய விஷயம் பண்ணிருப்பாரு. ரொம்ப டெடிகேட்டா நடிச்சிருப்பாரு. எனக்கு ஜெயம் ரவி அவர் பண்ணதுலேயே நல்ல படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்திங் மாதிரி இன்னொரு ஒரு படம் இருக்கு, சந்தோஷ் சுப்ரமணியம். சூப்பர் படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ் கெமிஸ்ட்ரி அப்படின்றது வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அவரோட கேரக்டருமே பாத்தீங்கன்னா நம்மள லைஃப்ல ரிலேட் ஆகும். லூசு ஹீரோயின் டெம்ப்ளேட் வந்து ஹைலைட் பண்ணி காட்டின படம் அதுதான். அதை விட ஜெயம் ரவியோட கேரக்டர் எப்படி இருக்கும் அதுல, யார் வீட்லயும் உள்ள ஒரு அவங்க என்னதான் கிளாஸா அப்பர் கிளாஸா ஒரு பையன் இருந்தாலுமே அவனோட வாழ்க்கை வந்து இந்த மிடில் கிளாஸ் உள்ள அப்பா கைக்குள்ள இருக்கிற ஒரு பையனா நடிச்சிருப்பாரு. ஒரு பக்கம் வந்து எரிச்சலாவும் இருக்கும், என்ன அவங்க அப்பா எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு இவனுக்கு வேணான்னு இருக்கிறான்னு. தன்மான பிரச்சனை இல்லையா, எல்லாம் கிடைச்சாலுமே ஒரு பிரச்சனை இருக்கும். பேருக்கு இருக்கும், இருந்தாலும் வேலை வாங்கி கொடுக்குற அப்பா நல்ல சில விஷயத்துக்கு அதுக்கான வேல்யூ இல்லாம போயிரும்ல. அப்ப எப்பதானே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஐயா நான் என்ன சொல்றேன், இப்போ நீ உனக்கு ஒண்ணு வேணும்னு நினைக்கிற அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுதான் அந்த பொருள் கிடைச்சதுக்கான சந்தோஷம் வந்து கிடைக்கும். வேணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன கிடைச்சிருச்சு போ அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு பக்கம் அப்படி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வீட்டுல என்கேஜ் பண்ணுவாங்க. எப்படி நல்ல பொண்ணு சொல்லுவீங்க, அடக்கூடக்கமா இருந்தாங்க அப்படிலாம் சொல்லல. சரி, நீ என்ன மாதிரி பொண்ணை தேடி எடுத்துட்டு வந்த? மெண்டல் ஆஸ்பத்திரி ஹாசினி வந்து
எப்பேற்பட்ட ஜெஸ்ஸி எப்படி மறக்க முடியாது, அது மாதிரி நான் ஹாசினியும் மறக்க மாட்டேன். அடுத்து என்ன யாரை பத்தி பேசலாம்னாக்கா கார்த்தி. அவரோட பெஸ்ட் படம் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே நிறைய பெஸ்ட் படம்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ கூட ஜப்பான்ல கொடுத்துருந்தாரு நம்ம. ஐயோ சரியான ஃபேவரட் படம் எனக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் டைம் கைதி தான். இல்ல அது ஒரு அவரோட ஆக்டிங் பெஸ்ட் இதுதான். இவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ல இதான் பெஸ்ட்ங்கிற ஆஸ்பெக்ட்ல பேசல. எனக்கு அவரோட படத்துல நான் பார்த்த தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல அதான் நான் சொல்ல வந்தேன், அது வந்து லோகேஷோட பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க கரெக்டா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்து என்ன நடக்கும் அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நம்மளை வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு இடம் கூட அப்படி வெளியே ஜோன் அவுட் ஆகி வேற ஒன்று நினைச்சிருக்கோம்ல, ஐயோ வீட்டு போன சாப்பாடு இருக்காது அந்த மாதிரிலாம் எதுவும் தோணல. என்னங்க நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற ஒரு டாக்குமே அந்த ஒரு தாட்டே இல்லை. ஒரு நல்ல நான் பார்க்கும்போது ஒரு 30 நாள் கழிச்சு தான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் ஓடி ஆடியன்ஸா பார்த்தா கம்மி, ஒரு 2-3 ஃபேமிலி தான் வந்திருந்தேன். ஒரு அமையான மீதி தான் உட்காந்து பார்த்தேன். அப்படி பார்க்கும்போதே அந்த படம் வந்து அவ்வளவு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அதனால கைதி. எனக்கு கார்த்தியோட பெஸ்ட்னா பையா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பையா ரொம்ப பிடிக்கும். பையாவும் நல்ல படம் தான். இவனோட பெஸ்ட் ஒரு ஆல்பம். ஏன் பையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா அதுல வந்து கதை அப்படின்றது தாண்டி இந்த ஆக்ஷன்ஸ் அது இது நிறைய போகாம ஒரு டிராவலே ஒரு படமா காமிச்சிருந்தாங்க. லிங்குசாமி பயங்கரமா எடுத்திருந்தாரு. கார்த்தியோட இன்னசென்ஸ் அதுல வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு ஒற்றுமையை கவனிச்சிங்களா? அதுவும் டிராவல் படம் தான், இதுவும் டிராவல் படம் தான். ஆமா, இதுவும் அதுவும் ஒரு நைட்ல நடக்கிற டிராவல். இது வந்து ஒரு மாசமா போவாங்களா எல்லாம் டிராவல் தான். அது எந்த ஜோனுக்கு போகுது? ஆக்ஷன் ஜோனுக்கு போகுது, ரொமான்டிக் ஜோனுக்கு போகுது. ஏன்னா வந்து தமனாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், கார்த்தியோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அவ்வளோ ஆப்டா இருக்கும் அந்த கதைக்கு. கடைசியில கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து இது சொல்லியிருப்பாங்க, ஏய் சொல்றா, ஏஜ் போய் சொல்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கடைசியில அந்த காதல் கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. இவனோட இசை பயங்கரமா அதுக்கு ஒரு மேலே ஏத்தின ஒரு விஷயம். உண்மையிலே அது எப்ப கேட்டாலும் அந்த 2011-10 அந்த காலகட்டத்துக்கு போயிருந்த இவனோட பாட்டுலாம், அந்த பூங்காற்றே அந்த பாட்டு சொல்லிட்டே போலாம். இவனுக்கு தனி கடைசியில ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, அது கடைசியா போட்ட பாட்டு கேட்கல, ஏதோ ஒன்று என்னை தாக்க. அது வந்து பயங்கரமா இருக்கும். இப்ப கேட்டா கூட ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். ஐயா உண்மை எனக்கு வந்து அந்த காலகட்டத்துல இருந்த ஆசிரியர் வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போய் அந்த பாட்டு. ஆசிரியர் எதுக்கு சார் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி உன்னிடம் விட்டு செல்கிறேன்னு பாடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து வீரன் அதிகாரம் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்தியோட நடிப்பு வந்து வேற ஒரு பரிணாமத்துல வந்து அது வினோத்தோட பெஸ்டும் கூட. அதுல ரைட்டிங் பிரிச்சிருப்பாங்க. லவ் சீனா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு எங்கேஜா இருக்கும். பேக்ரவுண்ட் சார் அந்த டயலாக்கா இருக்கட்டும், ஃபைட் சீனா இருக்கட்டும், எல்லாமே வந்து கிலோமீட்டர். ஆமா, அது அந்த பரபரப்பா ஒரு ஃபைட் சீன் தான் அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குங்கிறத ரியலா காமிச்ச ஒரு படம்னாக்கா அதுதான். ஆமா, அது மட்டும் இல்லாம ஒரு இன்வெஸ்டிகேட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் அதுலதான். அந்த கத்தி பிடிக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, வழக்கமா கட்சி போட்டு எடுப்பாங்க. இவங்க வந்து எப்படி போலீஸ் வந்து யாரும் பாத்துடலாம்ல, அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் விட மாட்டாங்க. ஐயா வரலாம்ல ஐயா அப்படின்னு கேட்டு நான் போயிருக்கேன். நீ கான்செப்ட்லயே தாண்ட முடியாது. கான்செப்ட்ல தாண்டாதான் நீ ரைட்டர்கிட்ட போக முடியும், ரைட்டரை தாண்டாதான் எஸ்ஐட்ட போக முடியும். அதுக்கப்புறம் வந்து உள்ள போகணும். ஏன் போக முடியாது? மகாராஜா மாதிரி சோத்த போய் பேத்து எடுத்துட்டு போலாம்ல. இது வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா இருந்தாலும் போலீஸ்னாக்கா நம்ம போயிட்டு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து சர எழுதி கொடுத்துட்டு வருவான். அந்த சீனே கிடையாது. தெரியப்படத்துல விஜய் கூப்பிடுவார்ல, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்க வாங்க உட்கார்ந்து சொல்லுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும், அவங்க எப்படி அந்த ஒரு கொலை எப்படி கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் எப்படி பண்றாங்க, அந்த மாதிரியான அந்த டீடைலிங்க்கு ரொம்ப வளர்த்துப்பாரு. ஓகே, அது கார்த்தி அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா நடிச்சிருப்பாரு. அது ஜிப்ரானோட மியூசிக் வந்து அந்த படத்துல சூப்பரா இருக்கும். சரி, அடுத்தபடியா சிவகார்த்திகேயன் வந்தோம் அப்படின்னா இன்னும் 25 படங்கள் தொட போறாரு. அவரோட கரியர்ல எது பெஸ்ட் அப்படின்னா எனக்கு வந்து மான் கராத்தே. அதுவும் வந்து ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு இது. நிறைய லவ்வும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ஆன்மீகம் அந்த மாதிரி விஷயத்த தொட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அனிருத்தோட தீம் வந்து பயங்கரமா இருக்கும். அவருக்கு ப்ராப்பரா ஒரு ஃபைட் வச்சு வந்த முதல் படம்னு நினைக்கிறேன். ஆமா, அது முன்னாடி வருத்தப்பட சொன்னா லைட்டா ஒரு வரும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அடிவாங்குற ஹீரோவா தான் இருந்துட்டு இருந்தாரு அவர். ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஆக்ஷன் ஹீரோவா எவால்வ் ஆகிறதுக்கே டைம் எடுத்து மான் கராத்தே தான் அந்த ஃபுல் ஃபிளட்ஜரா ஃபர்ஸ்ட். கிளைமாக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சிவகார்த்திகேயன் எப்படி நிப்பாரு, ஒரு
போஸா அதுல ஒரு கன்வெர்ட் ஆச்சுல, இப்படி இது திருமணா சிவகார்த்திகேயன் அப்படிலாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஹீரோவா ஒரு எவால்வா நிறைய பேர்த்து போய் கொண்டு போய் சேர்த்த படம் வந்து மான் கராத்தே. பாடல்கள் சூப்பரா இருக்கும். ஏரங்குடாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இப்படி நடிக்கிறாரு. ஆமா, ஒரு டைரக்ஷன்ல நடிக்கிறாரு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அமரன் ரிலீஸ் ஆகணும். எனக்கு அவரோட கரியர் பெஸ்டா இப்போதைக்கு இருக்கிறது வந்து மான் கராத்தே. ஓகே, எனக்கு அவரோட பெஸ்ட் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட இதை பொறுத்தவரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு எதுக்குமே ஒரு கூலான ஒரு கேரக்டர் இருக்கணும், பதட்டமாகாம ஒரு கம்போஸ்டான எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குற ஒரு கேரக்டரா சிவகார்த்திகேயனை பார்க்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. மாவீரன்ல வேற மாதிரி நடிச்சிருப்பாரு, அதுவும் நல்ல ஒரு படம் தான். ஆனால் டாக்டரா பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் வைஸும் சரி ரொம்ப நல்ல என்டர்டெயின் பண்ண ஒரு படமா பார்க்குறேன். எனக்கு அதோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அவரோட இது வரைக்கும் நான் பார்த்ததுல அவர் படங்களை தியேட்டரில் பார்த்தது எனக்கு அதுதான் பெஸ்ட். அதனால பர்சனலாக ஃபேவரட்டு அவரோட பெஸ்ட்டுன்னு நினைக்கிறது டாக்டர். எனக்கு வந்து பெஸ்ட் படம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்கு எங்க வீட்டுல வந்து அந்த ஃபேமிலி கூட்டு குடும்பம் அந்த மாதிரி தான் எனக்கு அந்த படம் பார்க்கணும். அது பாண்டியராஜோட கைவண்ணம். ஆமா, அதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் டிஎம்ஆனோட மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் இன்னைக்குமே கிராமங்கள்ல பார்த்தாக்கா சாங் கேட்பாங்க, அந்த தங்கச்சி சாங், அந்த குமுறு டப்பர பாட்டு அதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அது சரியான ஹிட்டு. இந்தியன் படத்தெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அந்த டைம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க, இப்போ இருக்கு. அடுத்து வந்து தானே தலைவன் எஸ்டிஆர் அப்படின்னாலே மன்மதன். அதே வந்து அந்த நேரத்துல வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட படம். சிம்பு கெரியர்ல பெஸ்ட் படம்னாக்கா அது மன்மதன். எனக்கும் பிடிக்கும். ஆல்பமா எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பொண்ணு சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு பாடல் வந்து அதுலதான் இருக்கும். மன்மதினி கலைஞன் அந்த ஜோதிகா பாடியிருப்பாங்க. இப்போ வரைக்குமே அதை தாண்டின ஒரு பாட்டு கிடையாது. ஒரு பொண்ணு எக்ஸ்பிரஸ் பண்றது, லவ் எக்ஸ்பிரஸ் பண்றது, அவனை வர்ணிக்கிற விஷயம் வந்து அழகா அதுல இருக்கும். நாமுத்துக்குமார் எழுதியிருப்பாரு, பயங்கரமா இருக்கும். அந்த படத்துல என்னன்னாக்கா கவர்மெண்ட் ரிசீவ் ரொம்ப வருஷமா படம் நடிக்காம ரீஎன்ட்ரி பண்ண படம் மன்மதன் படம். சிம்பு வந்து போய் கன்வின்ஸ் பண்ணதா இருக்கும். எல்லாம் அந்த சீன்ல அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருப்பாப்ல. அந்த வயசுல அவர் பண்ண படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு, ஏன்னா அந்த வயசுல அவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணிருக்காப்ல அப்படின்னு. இப்ப பண்றது நம்ம பெரிய விஷயம் இல்லையா, அவர் அப்பவே பண்றாரு. சந்தானம் அந்த காமெடினா அந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகும். எல்லா சாங்குமே வந்து சூப்பர் புரியுது. நான் இன்னைக்கும் கேட்டு ஆடலாம் சோகம் பாடனா இல்ல எல்லாமே இருக்கும். சரி, மன்மதனும் சரி. காதல் வளர்த்தா அந்த ட்ரக்க வச்சுக்கிட்டு தான் நீங்க தப்பிச்சிருக்கீங்க. ஸ்விங்கிட் பிரேக்கிட்டுக்கலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாரு சார், இன்னும் அதுலயே நிக்கிறாரு. பல பேருக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து அந்த படத்துல வந்து மகிழ இலக்க வச்சு நெஞ்சில் வந்து வருடி இருப்பாரு. அந்த சாங் காதல் வளர்த்தன் சாங் வச்சு வருடி இருப்பாரு. அழகா உனக்குதான் சொல்றான், ஏன் வலிக்குதுங்க வருணாரா நல்லா ஈட்டி எடுத்து இருந்தா என்ன லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு குத்துன மாதிரி இருக்கு. ஓட்டிட்டு இருக்காரு கோட்டை வச்சு. நீங்க சொல்லுங்க. அது வந்து ரொம்ப அது ஈட்டி இல்ல, கரகர அது. எனக்கு வந்து சிம்போட லவ் போர்ஷன்ஸ் தான் அதிகமா பிடிக்கும். வினை தாண்டி வருவாயா திருப்பி ரிப்பீட் மோட்ல அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு படம். எனக்கும் வந்து வினை தாண்டி வருவாயா தான். ஏன்னா நம்ம நார்மலா பாக்குற அந்த சிம்புவே பார்க்க முடியாது, ஒரு வாய்ஸ்ல கூட வந்து வித்தியாசமா இருக்கும். இப்ப நீங்க பஞ்ச் டைலாக் பேசுற சிம்புவை பாத்துருவீங்க. நான் விரல் ஆட்டுறேன் வரல, விரல் விட்டு ஆட்டுறேன். இந்த டோனே இருக்காது, அவரோட வாய்ஸ் டோனே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப டீசெண்டா சப்டலா அந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பிரஷன்ல வந்து பிரிச்சிருப்பாப்ல. ஏஆர் ரஹ்மானோட பாட்டுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வந்து அந்த பாட்டையும் தாண்டி ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். அது அப்புறம் வந்து மன்னிப்பாயால வந்து நிலாவை பார்த்து பாடுவார்ல, காட்டிலே ஆடும் காகிதம், அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். உண்மையிலே எனக்கும் ரொம்ப ஹேண்ட்ஸமா அவர் இருப்பார் அந்த படத்துல. அந்த எனக்கும் ரொம்ப பிடிச்ச படம் தான் விடிவி. அடுத்த ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா எஸ்டிஆர் சொன்னா அந்த பக்கம் யாரு வரணும்? அவரோட கரியர் பெஸ்ட்ல தேடணும். ஏன்னா 50 படம் பண்ணிட்டார் ராயன் வர. எத்தனை படம் பெஸ்ட் கொடுத்துருக்காருன்னு நம்ம என்னென்ன உட்காந்து அவ்வளோ தேடிட்டே இருக்கணும். அதுல உங்களுக்கு ஃபேவரட்னா எதுன்னு சொல்றீங்க? எனக்கு ஃபேவரட் மயக்கமன்னா வந்து எனக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம் கிட்டு எனக்கு அந்த படம் பார்க்கணும்னு எனக்கு தோணல. என்னோட ஃப்ரெண்ட் விவேக்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பாங்க, அவர் தான் வந்து அதை அடிக்கடி அந்த படத்தை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் படம் பார்த்தேன். அதுல அவ்வளோ ஒரு ஃபோட்டோகிராஃபரோட வாழ்க்கையை வந்து அவ்வளோ அழகா செல்வராகவன் பிளஸ் ஜிவி மேஜிக்ல வந்து அழகா காமிச்சிருப்பாங்க ஃபோட்டோகிராஃபியை பத்தி. ஒரு ஃபோட்டோகிராஃபர் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தனுஷ் அவர் நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிடையாது, கிடையாது, இல்ல அதெல்லாம் பிடிக்கும். ஆனா வந்து எனக்கு அவரோட கரியர் பெஸ்ட் இருக்குல்ல,
எனக்கு அவரோட ஜானர்ல எனக்கு ரொம்ப ட்ரீம்ஸ் இருங்க. எனக்கு தனுஷ் அவரோட ஆக்டிங்லேயே எனக்கு அவரோட காமெடி ஜானர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். துருன்னு பேசிக்கிட்டு திருவிளையாடலாம் ரொம்ப பிடிக்குமா? அதான் சொல்லலாம். திருவிளையாடல் தான் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அதிகமாக பார்த்த படம் வந்து அதுதான். அதிகமாக கேடிவியில் போட்டு செலச்ச படம் அதுதான். அதனால எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸ்ரேயாவை லவ் பண்ணுறதுக்காண்டி பல விஷயங்கள் வந்து பண்ணுவாரு. அண்ணன்ட்ட போய் பொண்ணு கேட்பாரு, அது ஒரு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவரோட காசுலேயே தொழில் ஒன்று ஆரம்பிச்சுட்டு எல்லாத்துக்கும் என் குரு தான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி அந்த காமெடி ஜானர் நல்லா இருக்கும். திருடா திருடிலையும் அப்படிதான் இருக்கும். எனக்கு அந்த காமெடி ஜானர் நான் இப்பயே வரமாட்டேன். எனக்கு வந்து இன்னும் தனுஷோட கடைசி ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 வருஷத்துல நடிச்சாருல அந்த படங்களே எனக்கு போதும். எனக்கு வந்து சொன்ன அடிப்பீங்க இருந்தாலும் சொல்றேன், ஹிந்தி பக்கம் போயிடுறேன். எனக்கு ராஞ்சனா தான் வந்து அவரோட கரியர் உனக்கு தோணுது. எதனால அவர் பண்ண தமிழ் படங்களை தவிர இப்ப வந்து நீங்க ஏன் ஹிந்தி படம் இல்ல அந்த படம் பாத்திருக்கீங்களா? அது ஒரு ஃபீல். கலாட்டா கல்யாணம் பாத்திருக்கேன். வெளித்தாண்டி வருவாயா சிம்புவுக்கு நடிக்கும் போது அதுக்குள்ள அது எப்படி ஒரு ஃபீலோ அது மாதிரி ராஞ்சனா ஒரு ஃபீல். அதனால அது சென்டிமெண்டா வந்து ரொம்ப டச்சான படம் ராஞ்சனா. அது வந்து அவரு ஃபர்ஸ்ட் பண்ண ஹிந்தி படம் வேற. இவருக்கு சுத்தமா ஹிந்தி தெரியாது, இப்போ வர ஹிந்தி தெரியாது, இதுக்காக கத்துக்கவும் இல்லை. அந்த சீன்ல நடிக்கணும், டப்பிங் கரெக்டா பேசிருந்திருக்கா, அவ்வளவு மெனக்கெட்டு பண்ணாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, அவரோட ஹிந்திலையும் சரி, கொஞ்சம் கூட அந்த பிசுரை தட்டாம நடிச்சிருப்பாரு. அந்த அந்த குந்தன்கிற கேரக்டர் பார்க்கும்போது அவர் தப்பு பண்ணிட்டு அந்த கில்ட் ஆகுறது, அதை உண்மையிலே வந்து அது ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் வரும். அதனால எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து என் தலைவன் ரஹ்மான் தான். அதுல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரும் 50 படம் பண்ணிட்டாரு. அவரு ஒரு 50 படம் பண்ணிருக்காரு. ஒரு 10 படம் வந்து தமிழ் சினிமாலே ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். அதெல்லாம் நல்லா. மகாராஜா இருக்குல்ல, மகாராஜா யோசிக்கிறது கஷ்டம் தான். இப்படி லட்சுமி செராமிக்ஸ் இதெல்லாம் வந்து பண்ற என்ன ஒரு இந்த ஒரு படம்னே சொல்ல முடியாது எனக்கு. அவரோட ஜானர்னு ஒன்று இருக்குல்ல, அவரு நிறைய ஒரு படம் சொல்லு. இப்ப சரி, இப்ப விஜய் சேதுபதியோட படம் நான் இப்ப போய் போட்டு பார்த்தா இது பார்ப்பேன் அப்படின்னு ஒன்னு மைண்ட்ல நிக்கும் தானே. அப்படி அந்த மாதிரி படத்தை இப்ப ஃபேவரட்டா சொல்லுங்க. 96 தான் நான் ரிப்பீட் மூட்ல இப்போ வரையும் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்காக எனக்கு வந்து அவரோட கரியர் பெஸ்டான்னு நினைக்கிறது வந்து காதலும் கடந்து போகும். அது ஒரு ராஞ்சனா எப்படி தனுஷுக்கு அது ஒரு ஃபீல் ஜானியோ, எனக்கு இது ஒரு கேங்ஸ்டர் வந்து அவனுக்கு ஒரு லவ் இருக்கு, பக்கத்து வீட்டு அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு ரூடான ஆளு, ஆனா அந்த பொண்ணுக்காக நிறைய விஷயம் பண்றான், இறங்கி வரான். அந்த ரொம்ப அழகான ஒரு ரீமேக்காவும் வந்து ரொம்ப அழகான ரீமேக். அடுத்து வந்து நம்ம சியான் விக்ரம், உங்களெல்லாம் இது பெஸ்ட். சேது தாண்டி ஒரு படம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு பாலா காம்பினேஷன்ல 2 படம் சேது தாமன்லாம் பார்த்து நாங்க மறந்துட்டோம். ஏன்னா அந்த படத்துல ஒரு டயலாகே இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் பின்னி எடுத்துருப்பாப்ல. ஒரு பாட்டு பாடி இருப்பாரு, நல்லா இருக்கு ஒரு பாட்டு. ஓகே, எனக்கு ஆனா பிதாமன் தான் வந்து இருப்பேன். ஏன்னா விக்ரம் சாரோட டைலாக்ஸே இருக்காது அவருக்கு பெருசா. கொட்டாவி விடுறத கூட கொடூரமா தான் விடுவாரு அதுல. அந்த மாதிரி ஆமா ஆமா ஆமா. அதுல அந்த சங்கீதா அந்த லவ் சீன் அது அழகா ஒரு ஃபீல் குட் மூவியா கொண்டு போயிருக்கலாம். கடைசியில என்ன எதுக்கு அந்த கிளைமேக்ஸ்? பாலா படத்துல நீ அழுதுட்டு வரலன்னா அப்புறம் என்ன? இல்ல அந்த பாலாவே அழுதுட்டு வந்த படம் போனதுக்கு. ஆமா, ரிவ்யூ போட்டிருக்கேன், எவனும் பார்க்கல, போய் பாருங்க. they deserve happy endingங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல தான். என்னன்னா 2 பேர் லைஃப் ஒரு மாதிரி போயிட்டு இப்பதான் ஒரு இதுக்கு ஒரு ஒண்ணு கூடி நல்லா வந்துகிட்டு இருக்காங்க, ஏன் சங்க கடிச்சு கொள்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். அடுத்து வந்து சூர்யா, அவரோட படங்கள் அவரும் வந்து தமிழ் சினிமாவுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அவரோட ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அயனை தாண்டி வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நான் எடுத்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, நந்தா என்ன பாலா படங்களா வந்துகிட்டு இருக்கு. இல்லையா, ஃபுல் பொட்டன்ஷியலா வாங்கக்கூடிய ஒரு டைரக்டர் இல்ல அப்படின்னாக்கா நீ சூர்யா. எனக்கு வந்து எனக்கும் அயன் தான். ஹோல் பேக்கேஜ் எப்போ போட்டாலும் எத்தனை தடவை போட்டாலும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம். ஆரிஸுக்கே பெஸ்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு படம். கேவி ஆனந்த் நினைச்சாதான் வந்து அந்த மாதிரி சூர்யாவை வந்து பிரிங் பேக் பண்ண முடியும். நான் படத்தையும் அவர் நினைச்சாதான் அந்த மாதிரி. அதுல அந்த கடத்திட்டு வருவது வந்து அவ்வளவு காமிச்சிருப்பாங்க. நமக்கு தெரியறதில்ல இந்த மாதிரிலாம் கடத்திட்டு வருவாங்கன்றது சாதாரண மக்களுக்கு. அதை வேற மாதிரி கேட்டுக்கலாம், நம்மளால குளோரிஃபை பண்ணி காட்டுவாரு, பயங்கரமா இருக்கும். அவன் வந்து சரி கடத்தல் தொழில மட்டும் நீ என்னன்னா நம்ம அவ்வளவு ரிலேட் பண்ணிக்க மாட்டோம். அவன் வந்து அம்மாவுக்கு சாதவான ஒரு பையனா, லவ்வரா
அவனோட ஃப்ரெண்டா நல்லா எல்லா எமோஷனுமே இருக்கும். நல்லா படிக்கிற பையன், அவன் நினைச்ச எதை வேணா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபேண்டசி இருக்கும்ல. ஸ்கூல் படிச்சிருக்கோம், இந்த பில்டிங் திடீர்னு இடிஞ்சோன்னா நம்ம வந்து எல்லாரையும் காப்பாற்றுவோம், தீவிரவாதிகள்லாம் வந்து ஹைஜாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி வந்து தேவாங்கிற ஒரு கேரக்டர் உண்மையிலே எல்லாருக்கும் நம்மள அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே அப்படி ஒரு படம் தான் வந்து வீலிங் அடிக்கலாம், கேரத்துக்கு பார்க்கலாம், ஃபைட் பண்ணலாம். முக்கியமான காரணம் வந்து கேவி ஆனந்த் சொல்லலாம். ஆமா, அவர் வந்து சூப்பரா பண்ணிருப்பாப்புல, சூர்யாவே வேற ஜனத்தை காமிச்சிருப்பாப்புல. அந்த இது கலந்து சிலையில எப்படி கலக்குவாங்கன்றத ஒரு கூலஸ்ட் ஒரு மெயின் கேரக்டர் அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. கோலையும் வந்து ஜீவா அப்படிதான் பண்ணிருப்பாரு அவரு. ஆமா, அதே மாதிரிதான் கோப்ரா ட்ரை பண்ணாங்க, அதே மாதிரி ஒரே பாட்டுல எல்லா கெட்டப்பையும் போட்டு கோப்ரா 10 மாதிரி இன்னொருத்தர் ட்ரை பண்ணி இப்ப வந்து அடி வாங்கினாங்க. ஆனா அந்த படத்தை இப்ப பேர் சொல்லலைன்னா அந்த படம் என்னன்னு தெரியாது. சரி, பேர் சொல்லல அப்படியே விட்டுலாம். அடுத்து வந்து நம்ம ஏகே, ஒரு காலத்தில் தலையாக சுற்றி கொண்டு இருந்தவர், இப்ப ஏகே. அவருக்கு என்ன படம்? மூவரி. யதார்த்தமா இருக்கும், அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. ஒரு சாதாரண ஒரு ஆள், நடுத்தர இருக்கிற ஒரு ஆள் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, மியூசிக் டைரக்டர் ஆகுறாரா இல்லையாங்கிறத அந்த டைம்ல ஒரு மயக்கம் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த படம் கேடிவில போட்டாலும் பார்க்கலாம். அப்படியே அதே சினிமா ரிலேட்டட் தான். கண்டுகுண்டேன் அதுல வந்து மம்முட்டி எல்லாம் நடிச்சிருந்தாலும் அஜித் சாரோட போர்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும். அது ஒரு அஜித்டே எனக்கு அதிகமா பிடிச்சது இந்த லவ் போர்ஷன் தான். அதை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த வே தான் எனக்கு கண்டுகொண்டேன் தான். இப்போ எனக்கு அஜித் ஒரு படம் லவ் போர்ஷன் மாதிரி பார்க்கணும் அப்படின்ற போது காதல் கோட்டை அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே எனக்கு கண்டுகொண்டேன் அந்த சீன்ஸ்லாம் வச்சு பார்த்தாலே எனக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அதே மாதிரி அந்த சினிமாவுக்கு ட்ரை பண்ற ஒரு பையன், அவ்வளோ வசதிகள் இருந்தா அவரே ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கிற அப்பா இருந்தாலுமே அசிஸ்டண்டா போய் ஒர்க் பண்ணுவாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பயங்கரமா. எனக்கு அவரோட படங்கள்ல நிறைய இருக்கு. ஒரு சின்ஸ் இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு. ஆக்ஷன் படங்கள்லாம் சொல்லணும்னா மங்காத்தா அந்த மாதிரி, பில்லா அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. எனக்கும் வந்து கண்டுகொண்டேன் தான் அவரோட. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு அஜித்தை பார்க்கவே முடியாது. அதனால வந்து அவரை ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ அஜித்தை வந்து எப்பவுமே பார்க்கலாம். நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன் சொல்லலாம். அந்த படத்துல வந்து டைலாக் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ஆபீஸ்ல போய் தேடுவாரு, நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், உயரமா கண்ணில் கனவுகளை தழுவி அப்படின்ற விஷயங்கள், அதெல்லாம் அவ்வளோ அழகா ஒரு டைலாக். அந்த படத்துல நல்லா ஹேண்ட்ஸமாவும் இருப்பாரு. எனக்கு பிடிச்ச அஜித்தோட ஃபேவரட் லுக்கு கண்டுகொண்டேன். அப்புறம் ரஹ்மான் சாரை பத்தி சொல்ல இருங்க. அதுல இதுலயும் என் தலைவன் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார். கிளைமேக்ஸ்ல போட்டு பிஜிஎம் ஹைலைட். அடுத்து வந்து தளபதி. அதுக்கு அவருக்கு கரியர் பெஸ்ட்னா எல்லாமே தான் கரியர் பெஸ்ட். ஆமாடா. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா சொல்லணும்னா நிறைய இருக்கு. பழைய படத்துல வந்து துள்ளாத மனம் துள்ளும், அப்புறம் அந்த பூவை உனக்கு, அது நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஷாஜகான் இருக்கு, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. ஆனா எனக்கு எப்பவுமே வந்து அவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரே ஃபிட் பண்ணி பார்த்தாலும் எப்பவுமே அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோ தான். அதனால எனக்கு எல்லாரும் மாதிரி கில்லி தான். கில்லி ஐயா உங்களுக்கு? ஐயா நான் கடைசியா வருவேன். கில்லி தானா? நான் கில்லி எனக்கு பிடிக்கும் தான். ஆனா வந்து விஜய் கரியர்ல அவரோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படம் வந்து கில்லி தான். இல்ல அது மட்டும் இல்ல, விஜய் வந்து எப்பவும் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒன் சைடா வந்து ரொமான்ஸ் இது நிறைய பேர் மிஸ் பண்றவங்க இருக்காங்க. பட் வந்து அவர் ஹோல் பேக்கேஜா வந்து அவர் ஒரு படம் பண்ணணும் தான் வந்து இப்போ வரைக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அந்த மாதிரி அவர் அதுக்கப்புறம் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு இப்படி ஜாலியா அந்த அப்பா அம்மா என்ன ஆனாக்கா இன்ட்ரோ சீன் வந்து திரிஷாவுக்கு தான் இருக்குமே தவிர விஜய்க்கு இருக்காரு படத்துல. ஆமா, அதுதான் அந்த படத்துல ஒரு பெஸ்ட். விஜய் எப்படா வருவாரு, எப்படா சண்டை போடுவாரு, எப்படா ஃபைட் பண்ணுவாரு, எப்படா திரிஷாவோட லவ் பண்ணுவாரு. லவ்ன்றதே இருக்காது. இன்ட்ரோடக்ஷன் சாங் ஷாலால அந்த சாங் தான் இருக்கும். லவ்ன்ற சீனே இருக்காது அதுல. ஆனா வந்து நம்மளுக்கு நம்ம பார்க்கும்போது ஐயோ இவங்க லவ் பண்ணிட மாட்டாரா, சொல்லிட மாட்டாரா, அந்த மாதிரி நம்மள. எனக்கு வழக்கம் போல எனக்கு அந்த லவ் போர்ஷன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். எந்த ஆக்டர் எடுத்தாலுமே எனக்கு வந்து அவங்க அந்த லவ் போர்ஷனை தொடர விஷயம் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா இருக்கும். எனக்கு அப்படி பிடிச்ச படம் வந்து சச்சின். ஏன்னா வந்து அதுல வந்து அதிகமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்காது. விஜய் வந்து ஒரு கியூட்டா சாமியா அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற இது இருக்குல்ல. எப்படி நான் அஜித் சாருக்கு சொன்னனோ அது அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய லவ் படம் பண்ணிருக்கலாம். அது ஒரு காலகட்டம் இருக்குல்ல. ஆனா வந்து இது 2000க்கு அப்புறம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஒரு லவ் ஃபீல் சொல்ற மாதிரி இருக்குல்ல, அது வந்து சச்சின்ல இருக்கும்.
அவ்வளோ அழகா பேசுறதா இருக்கட்டும், அவர் கெட்டப்பே வந்து புதுசா இருக்கும், ரொம்ப கியூட்டா இருப்பாரு, ரொம்ப அழகா இருப்பாப்ல. அந்த ஃபைட் சீன் அப்பயிலே எஃபோர்ட் போட்டு சூப்பரா பண்ணிருப்பாங்க. இவர் தானே ஜான் மகேந்திரன் அப்பா தான் வந்து அம்பிகாபதியோட தமிழ் ரைட்டர். தமிழ் டைலாக்ஸ் அதெல்லாம் தமிழ்ல அவ்வளவு அழகா எழுதிருப்பாரு டைலாக்ஸ். கடவுளை வணங்கினது என்னமோ அவதான், கடவுள் எனக்கு தான் வரம் கொடுத்தாரு, அந்த மாதிரி நிறைய அழகான டைலாக்ஸ் இருக்கும். அவர் அதுக்கப்புறம் வந்து கலாட்டா கல்யாணம்லாம் எழுதுவார்னு நினைச்சேன், என்னன்னு தெரியல, எழுதல. எனக்கு ஜெனிலியா பிடிக்காது நான் சொல்லுங்க, எங்க நீங்க வேற இப்படி குத்துறீங்களா நீங்க? சரி, எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டராகவும் அதுல ஜெனிலியா வந்து, ஜெனிலியா கேரக்டர் இதுல உண்மையிலேயே சூப்பரா இருக்கும், சச்சின்ல சூப்பரா இருக்கும். சந்தோஷ் சுப்ரமணியம்ல ஒரு மாதிரி இருக்கும், அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல இருந்து கொஞ்சம் அவங்க மெச்சூரிட்டி ஆனா எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இல்ல, அவங்க ஒரு தெரபிஸ்ட மீட் பண்ணி கவுன்சிலிங் போயிட்டு வந்த மாதிரி இருப்பாங்க. அதுலயும் அந்த கியூட்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா வந்து அவ்வளவு இருக்காது. விஜயவே கலாப்பாருங்க அது. ஆனா அந்த படம் உண்மையிலே சச்சின் உண்மையிலே நல்ல சாய்ஸ். ஏன்னா வடிவேல் இருக்கிற சீன்ல பயங்கர காமெடியா இருக்கும், விஜய் இருக்கிற சீன்ல சோலோவா காமெடி, சந்தானம் சீன்ல சந்தானம் காமெடி, அப்படி எங்க பார்த்தாலும் காமெடி வந்து அள்ளி தூவி விட்ட படம் உண்மையிலேயே ஒரு. இப்ப நெக்ஸ்ட் அடுத்தபடியா நான் போலாம், ஓகேவா? கமல் சாரோட படம் எந்த படம் பெஸ்ட்லாம் இல்ல, உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? எங்களுக்கு கரியர் பெஸ்ட். அவரோட கரியர் பெஸ்ட் அப்படின்னா நான் இதான் கரியர் பெஸ்ட்னா அடிக்க வந்துருவானுங்க என்னெல்லாம். இவரோட ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன், என்னோட பர்சனலா வந்து எனக்கு அவரோட இந்த காமெடிக்குன்னே படங்கள் பண்ணிருப்பார்ல, அதோட ஃபேன் நான். அந்த வரிசையா சொல்லலாம், ஒரு 4-5 சொல்லலாம். மைக்கேல் மார காமராஜர், காதலா காதலா, பஞ்சதந்திரம், அப்புறம் வேற என்ன இருக்கு, தெனாலி, அபய் சண்முகி, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட். இந்த மாதிரி ஒரு படம் இப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன், அது வராது போல. உண்மையிலே அது கிரேசி மவுண்ட் ரைட்டிங், அது ஒண்ணு. இதெல்லாம் எப்ப போட்டாலும் திரும்ப திரும்ப பார்க்கலாம், ரிப்பீட் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் இதெல்லாம். அபூர்வ சகோதரர்கள், அபூர்வ சகோதரர்கள் நான் இதுல காமெடிக்குன்னு இதை சொல்றேன். அபூர்வ சகோதரர்கள் ஒரு டைப் ஆஃப் இதுல போவோம். மைக்கேல் மார காமராஜர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் உண்மையிலே. இதை தாண்டி பெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் எனக்கு ஒரு சென்டிமெண்டா ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு அபூர்வ சகோதரன். ஆனால் வந்து அதுலேயும் கிரேசி மோகனோட ரைட்டிங் இருக்கும். இவர் நாகேஷ் நடிச்சிருப்பாரு வில்லனா, அது பயங்கரமா இருக்கும். முக்கியமா அந்த படத்துல உள்ள பாட்டு இளையராஜா வந்து பிடிச்சிருப்பாரு. மைக்கேல் மார காமராஜர்லையும் எல்லா பாட்டும் வந்து பயங்கரமா. அந்த ட்ரிபிள் ஆக்ஷன் ஒரு பாட்டு வரும்ல, இந்த அது கூட ரீமேக் பண்ணாங்க. ஆமா, ரீமேக் பண்ணல, அப்படியே தான் ரீமாஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு பேர் என்ன, பேர் வச்சாலும் வைக்காம போனாலும். அந்த பாட்டெல்லாம் சூப்பரா, கொரியோகிராஃபியே பயங்கரமா சூப்பரா பண்ணிருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்க. அபூர்வ சகோதரர்களா இருக்கட்டும், இந்த மைக்கேல் மார காமராஜர் உண்மையிலே. அது எனக்கு அந்த படத்துல பிடிச்ச பாட்டுனா இது ஒன்னு நினைச்சு பாட்டு. அதுல வந்து எனக்கு அந்த மாதிரியான பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுதான் பிடிக்கும். அதுல கமல் அவர்களோட ஷேட்ஸ் அடி மாறும். அதுல பாட்டுல வந்து மாஸ்க் போட்டு ஒண்ணு பண்ணுவாரு. அந்த பாட்டு பாட்டாரு, அதுலயே அவரோட அந்த பல வேரியேஷன்ல பாடிருக்காரு, பயங்கரமா இருக்கும். கேட்டாலே அழுவ வந்துரும். ஐயா, அதுதான் ஐயா சொல்ல வரேன். ஒண்ணுமே இல்ல, இளையராஜாவோட பாட்டு கேட்டு பல டிரைவர்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்மளை காப்பாத்துது அப்படின்னாக்க இளையராஜாவோட பாட்டு தான். அந்த டிராவலை வந்து ஃபுல்ஃபில், அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்றது நம்ம ஒழுங்கா வீட்டுல போய் சேர்றது வந்து இளையராஜா பாட்டு. கண்டிப்பா சொல்லலாம், தப்பு இல்லை. அவரு அப்புறம் அது மட்டும் அப்படி மட்டும் சொல்லாதீங்க, தேவா பாட்டு இருக்கு, அப்புறம் தலைவன் குணால் பாட்டு இருக்கு, திருடியே இதை ஏத்தை திருப்பி கொடுத்து வீடு, அந்த பாட்டு இருக்கு. அதான் 4 பென்ட்ரைவ் வச்சிருப்பாங்க, காலைல ஒண்ணு டேப்லெட் மாதிரி போட்டுப்பாங்க, காலைல ஒண்ணு மதியானம் ஒண்ணு நைட்டு ஒண்ணு, அந்த மாதிரி விஷயங்கள் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னாக்கா மகாநதி. அதுல கமல் சார் பத்தி இது ஸ்பெஷலா சொல்லி ஆகணும், இந்த டைம்ல இதை சொல்லிதான் ஆகணும். ஒரு கேரக்டரை எப்படி பெஸ்டாவும் பண்ண முடியும், ஒஸ்டாவும் பண்ண முடியுங்கிறத பண்ண ஒரே ஆக்டர் அவர் தான் நினைக்கிறேன். சேனாபதி தான் சொல்றேன். எனக்கு வந்து ஒரு இதுலயும் இந்தியன் ரெஃபரன்ஸ் வச்சு அடிக்கிறேன். உண்மை ஒரு குழந்தை டிராபிக் நடக்கிற இடத்துல பார்த்துட்டு அந்த சீன் வந்து வேற யாராலுமே அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண, அந்த சீனுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போவார்ல, இல்ல வீட்டுக்கு கூட்டு போக மாட்டாங்க, வெளியில கொண்டு வந்து கதவை புடிச்சிட்டு வந்து ஆட்கள் எல்லாம் பிடிக்க வந்துடும் அந்த சீனு. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு அந்த பொண்ணு தூக்கத்துல பேசுற பழக்கம் ஒண்ணு இருக்கும். அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்ல எப்படி இருக்கும்னா, படிக்கணும், இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வளரும்.
ஆனா வந்து திருப்பி இந்த காலகட்டத்துல அது பேசும்போது ஹிந்தியில பேசிட்டு விடுங்கடா அப்படின்ற ஒரு விஷயம் பேசும்போது கதருவாப்ல கமல். அது ஒரு ஜானர்ல ஒரு பெஸ்ட் இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஜானர் வந்து ஜாஸ்தி இல்லையா, அதனால ஒரு ஜானர்லயும் அவரோட கரியர் பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பேசலாம். அதனாலதான் இந்த இது வந்து லென்த்தா போகுது. நம்ம ஒரு படம் தான் பெஸ்ட்னு சொல்ல முடியலையோ அதே மாதிரிதான். ரைட். ஃபைனலி கடைசியா நம்ம ரஜினிகாந்த் சார் அவரோட கெரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்திரிலே நான் நின்னுக்கிறேன். நான் எந்திரிலே நின்னுக்கிறேன், அவ்வளவுதான். அவர் ஒன்னும் சொல்ல முடியாது அவர்கிட்ட. அவர் கமர்ஷியலா அந்த டைம்ல ஒன்னு நடிச்சிருப்பாரு, பொல்லாதவன் நடிச்சிருப்பாரு, பில்லா பண்ணிருப்பாரு, படிக்காதவன் பண்ணிருப்பாரு, மனிதன் தானே, சிவப்பு மனிதன் அவர் தான். மனிதனும் அவர் தான் பண்ணாரு, சிவப்பு மனிதனும் அவர் தான். மனிதன், அப்புறம் தர்மத்தின் தலைவனா அது ஒண்ணு, அப்புறம் படிக்காதவன் அந்த ஜோன்ல பண்ணிருப்பாரு. கழு இருக்கும், ராஜாதி ராஜா இருக்கும். இந்த மாதிரி வருஷம் இந்த மாதிரி படங்கள் வந்து எனக்கு ஃபேவரட். சின்ன வயசுல பார்த்து வளர்ந்தனால அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனா எந்திரன் இவ்வளவு படங்கள் எனக்கு பிடிச்சிருந்தாலும் அவரோட கரியர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இப்ப போட்டாலும் உட்காந்து பார்க்க. அது பெரிய பட்ஜெட், வேற ஜான்ரா ட்ரை பண்ணிருக்கிறப்போ அது உண்மையிலே அந்த படம் ஃபேவரட் தான். ஆனா எனக்கு அந்த ஜோன்ல இனிமே நடத்தாலும் படங்கள் வராது. அந்த மாதிரி நான் ஏன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அவரை வந்து என்ன சொல்றீங்கன்னா அவர் சும்மா இதுதான் வராரு, அவர் பெருசா நடிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் அதுல பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அதோட டப்பிங் செஷன் வந்து அதை ஒரு வீடியோல வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நடிச்ச படம்னா எந்திரன் நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு அவரோட கரியர் பெஸ்ட். எனக்கு பெஸ்ட் படம் அப்படின்னாக்கா மகேந்திரனோட டைரக்ஷன்ல வந்து முள்ளு மலரும். நீங்க இப்ப வரைக்கும் பேசல. ரஜினியை வந்து ஒரு ஆக்டரா பிடிக்கும் அப்படின்னா இப்போ மாஸ் பிஜிஎம் போட்டு அந்த பிஜிஎம் வந்து அந்த படத்தை பாருங்களா, அந்த அவ்வளவு அழகா இருக்கும். கெட்ட பையன் சார் இந்த அவரு முடிச்சு நம்மள்ட்ட கொடுத்துட்டாருங்க. என்ன நடிப்பு பாக்கணுமா, இந்த கடக்கு அவ்வளவு படங்கள் இருக்கு பாருங்க, இப்போதைக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. ரஜினி ஃபேனா உங்களுக்கு இருக்கலாம். ஒரு ரஜினி ஃபேனா நான் சொல்றேன், ரஜினி பிடிக்கும். ரஜினி அந்த மாதிரி ஒரு ஆசை எனக்கு வந்து ரஜினி எந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பண்ணார்ல அந்த மாதிரி ஒரு படம். ஓகே, கிட்டத்தட்ட பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தா கூட அடுத்த வீடியோ பண்றோம். இப்ப பேசினதெல்லாம் வந்து எங்களோட இப்போதைக்கு என்ன தோணுதோ அதை வச்சுதான் பேசியிருக்கோம். நாளைக்கு இந்த ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகலாம். அதாவது வேற படம் சொல்லுவேன், இன்னைக்கு என்ன சிம்புக்கு நீ VTV சொல்லிருக்கேன், நாளைக்கு கேட்டா மன்மதன் நான் சொல்லுவேன், அப்புறம் AAA கூட சொல்லுவேன், யார் தெரியும். நல்லா இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு இவங்க நடிச்ச படத்துல பெஸ்ட் படம் என்ன படம்ன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களை வந்து நீங்க தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கும் மக்களாகிய நீங்க தான் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த 80 பேர் பண்ணிருங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து நாங்க எண்ட் பண்ணிக்கிறோம். அண்டில் தென் உங்களோட வந்து நாங்க 3 பேருமே விடைபெறோம். ஓகே டாடா, பை பை.